அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 8/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு நிஃப்டி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,427. இப்போ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வச்சும் நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த லோ காலையில் போட்ட லோ பார்த்தீங்க அப்படின்னா 25,424. இப்போ இதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாவே நல்ல ஒரு இம்பேக்ட்டு கால் சைடு இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பல டைம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ஏரியாவில் இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதே தான் நடந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்காங்க, 424லேருந்து 550 வச்சும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 120 பாயிண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் லோவை பிரேக் பண்ணல. இங்கேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு செகண்ட் ஹாஃபில் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸில் நம்ம சொல்லியிருந்தோம். இது இந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு மேலே ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்குது அப்படின்னா 56,910 இன்றைக்கி ஓப்பன் வந்து நம்மளுக்கு. இப்போ அதுக்கு கீழேயே இருக்கிறாங்க. இதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இங்கே இந்த லோவை பிரேக் பண்ண வச்சும் மார்க்கெட் மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்டு நம்மளால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கும் நம்மளுக்கு ஓப்பன் வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் வந்து 23,387. இந்த ஓப்பனுக்கு லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83,323. அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலேயும் லோக்கு மேலே இருக்கிற வச்சும் மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸ் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறப்ப இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் ஒரு சைடு வேவாக போயிருந்தாங்க காலையிலேருந்து. ஒரு 10 மணிலேருந்து நல்ல ஒரு சைடு வேவாக போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மூமெண்ட்டு திடீர்னு ஒரு லோ டு ஹை வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்டு லோ டு ஹை கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா நம்மளுக்கு 0 to ஹீரோவில் ஓடிஎம்மாக இருந்தவங்க ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த சப்போர்ட் ஏரியா R1 R2 இந்த ஏரியாக்கெலாம் வரப்போ இந்த டைமிங்கில் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியணும். இந்த ஏரியாக்கெலாம் வந்தது அப்படின்னா இந்த ப்ரீமியம் கால்குலேஷனில் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கீழே போகிறப்ப மேலே போகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பயுமே அது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அதுலேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க்கெட் முடிஞ்சோட்டி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் சென்செக்ஸுக்கெல்லாம் 83,500 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. 83,500க்கு மேலே போகிறப்ப நல்ல ஒரு மூமெண்ட்டு கால் செல்லர் வந்து எஸ்டர்டேக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் போகிறப்ப கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையிலேருந்து பிரேக் பண்ண முடியல. செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரேக் பண்ணாங்க. நல்ல ஒரு இம்பேக்ட்டு சென்செக்ஸில் கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,550 புட்டு 172 நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே நின்னாங்க அப்படின்னா
மார்க்கெட்டை நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 130 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஃப்ரீ ஃபால் ஜோனுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரைக்லாம் நம்ம நோட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாரி இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த 130 தொட்டோட்டி எவ்வளோ வச்சும் போயிருக்காங்க. அப்போ 130லேருந்து 155 வச்சும் போயிருக்காங்க. 25 பாயிண்ட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பையராக இருக்கிறப்ப. அப்போ இந்த ஏரியா இந்த லெவல்லாம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாலாம் வர்றப்ப இப்போ காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் 880 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 880க்கு மேலே இந்த 57,400 புட்டு நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே இறக்க முடியும். இல்லை அப்படின்னா இவங்க கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த 772ம் 674 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ 723ல் ஒருத்தர் பையராக இருந்திருந்தோம் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்போ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 782 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 பாயிண்ட்டு எவ்வளோ டைம் கிடச்சிருக்காங்க பாருங்கள் அந்த சைடுவே மூமெண்ட்டில். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி வைக்கணும். அப்போ ஆப்போனன்ட் என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 83,600 புட்டு 396க்கு மேலே சஸ்டெயின் ஆகினாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இவங்க மேலே போவாங்க, மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்கேருந்து கீழே வந்தாங்க மார்க்கெட். இப்போ 288ங்கிறது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு செல்லர் வியூவில் நம்ம ஒரு பர்சன்டேஜில் ஒரு செல்லர் இந்த புட்டை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜில் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடச்சிருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஒரு செல்லர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே இருந்துட்டு எவ்வளோ தூரம் போனாங்க இதில் கூட நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு செல்லர் வியூவில் நம்ம பார்த்துட்டு இந்த பர்சன்டேஜுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்ட்டு இது ஒரு 40 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் அந்த இடத்துல எஸ்எல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். டார்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு பெருசாக இருக்கிறதுக்கான இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு பையராக கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம பையராக செல்லராக இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இடத்துல நம்ம பையராவோ செல்லராவோ இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி சென்செக்ஸில் இன்றைக்கி 0 to ஹீரோவில் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 83,400 கால், லோ வந்து 78, ஹை வந்து 332. அதேமாரி 83,500 கால், லோ வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 233 ரூபா. அதேமாரி 83,600 கால், 2 ரூபா லோ, ஹை வந்து 131 ரூபா. இதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு இன்றைக்கி 0 to ஹீரோவில். இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு 0 to ஹீரோவில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு நீங்கள் இதுக்கு தேவையானது கரெக்டாக நீங்கள் ப்ரிடிக்ட்ஸ் பண்ணணும். அதேமாரி அந்த டேபிள் நம்ம கொடுக்குற அந்த இப்போ இந்த இடத்துல வராங்க அப்படின்னா கால் அண்ட் புட் அதோட ஆப்னோட கால் அண்ட் புட்டு என்னென்ன பண்ணுறாங்க. 83,400 வராங்க அப்படின்னா 83,400 கால் அண்ட் புட்டோட ஹை லோ என்ன இவங்க என்ன சொல்ல வராங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.